ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா மாட்பஸ் ப்ரோட்டோக்கால் பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு முக்கியமான கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். மாட்பஸ்னால் என்னென்னா, இதில் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன், கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் 2 மெத்தடில் இருக்குது. இதில் வந்து மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன் வந்து சீரியல் கம்யூனிகேஷனும், கிளைண்ட் சர்வர் கம்யூனிகேஷன் வந்து TCP/IP கம்யூனிகேஷனும் சொல்லலாம். சீரியல் கம்யூனிகேஷன்னா சென்டிங் டேட்டா 1 bit at a time sequentially over a single line. பேராமீட்டர்ஸ் சீரியல் கம்யூனிகேஷனுக்கு என்னென்ன ப்ராமீட்டர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, பர்ட் ரேட்டு, ஸ்டாப் பிட்டு, டேட்டா பிட்டு, பேரிட்டி பிட்டு. இது வந்து பர்ட் ரேட் எதுக்கு? பர்ட் ரேட்னா என்னென்னா இண்டிகேட்ஸ் டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடு. இது வந்து என்னென்னா 9600. அந்த டேட்டா டிரான்ஸ்மிட் வந்து அவ்வளோ ஸ்பீடில் வந்து நடக்கும். இது வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் ஸ்பீடை வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஸ்டாப் பிட்டு அது எதுக்குன்னா மெசேஜை இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். எதில் ஸ்டார்ட் ஆகி எதில் ஸ்டாப் ஆகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அடுத்த டேட்டா பிட்டு, அடுத்த பேரிட்டி பிட்டு வந்து ஈவன் ஆடுன்னு 2 பிட் இருக்குது. நம்ம ஈவன் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இதில் மாட்பஸில் என்னென்ன டைப் இருக்குன்னா, மாட்பஸ் RTU, மாட்பஸ் TCP/IP. மாட்பஸ் RTUனா சீரியல் கம்யூனிகேஷனு. இதில் வந்து RS-232, RS-485, மாட்பஸ் ASCII. மாட்பஸ் TCP/IPயில் வந்து மாட்பஸ் ஈத்தர்நெட் கேபிள் வச்சு தான் பண்ணுவோம். மாட்பஸ் வந்து 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. மாட்பஸ் RTU, மாட்பஸ் ASCII, மாட்பஸ் TCP/IPன்னு. மாட்பஸ் RTU வந்து RS-232, RS-485 வழியாக சீரியல் கம்யூனிகேட் பண்ணுவோம். மாட்பஸ் TCP/IPங்கிறது TCP/IP வழியாக கம்யூனிகேட் பண்ணுவோம். மாட்பஸ் RTUனா ரிமோட் டெர்மினல் நெட்டு. இது ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் தான். இது சீரியல் கம்யூனிகேட் 232, 485. இது வந்து ஃபீல்டு டிவைஸ், அந்த PLC சென்சார், ஆக்சுவேட்டர்ஸ் இதில் கனெக்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா, வாக்கி டாக்கி சொல்லலாம். ஒன்ஸ் அனுப்பிச்சதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப வந்து நம்ம அனுப்ப முடியும். ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் திரும்ப சென்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஹாஃப் டியூப்ளெக்ஸ் கம்யூனிகேஷன் தான். அடுத்த மாட்பஸ் மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன். இதோட ஸ்ட்ரக்சர் இதுவும் ஒன்று. அடுத்த மெசேஜ் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் என்னென்னா, ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பிட்ஸ், அட்ரஸ் ஃபீல்டு, ஃபங்க்ஷன் கோடு, டேட்டா ஃபீல்டு, CRC. இதில் ஃபங்க்ஷன் கோட்னா என்னென்னா ரீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து டேட்டா ஃபீல்டு எதுக்குன்னா, டேட்டா சென்டிங் ரிசீவிங் வந்து இண்டிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த CRC செக்கிங் ஃபார் எரர்ஸ். டேட்டா டிரான்ஸ்மிஷனு. இதில் வந்து மாட்பஸ் RTUவில் வந்து என்னென்ன டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணுறோம்னா, போலிங்கு, டேட்டா ஃபார்மெட்டு. மாட்பஸ் RTUவில் வந்து 2 டிவைஸ் வழியாக கம்யூனிகேட் பண்ணுவோம். RS-232, RS-485. RS-232னா வந்து 1-to-1 கனெக்ஷன் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து RS-485னா மாஸ்டர் ஸ்லேவ் கம்யூனிகேஷன். அதாவது 32 ஸ்லேவ் இருக்கும். ஒன் மாஸ்டர் வச்சு கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது ஃபுல் டியூப்ளெக்ஸு, ஹாஃப் டியூப்ளெக்ஸு. ஃபுல் டியூப்ளெக்ஸ்னால் வந்து அட் ஏ டைமில் வந்து சென்டும் பண்ணிக்கலாம், ரிசீவ் பண்ணிக்கலாம். ஹாஃப் டியூப்ளெக்ஸ்னால் அப்படி கிடையாது. ஒன்ஸ் சென்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் தான் திரும்ப சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து இதோட ஃபீட்ஸு RS-232வோட வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 50 ஃபீட்ஸு. RS-485யோட மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து 4000 ஃபீட்ஸ் முடிய இருக்கும். மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 20 கிலோபைட்ஸ் பெர் செகண்டு. RS-485யோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 100 கிலோபைட்ஸ் பெர் செகண்டு. இது வந்து 3 to 12 வோல்டேஜ் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ். இதோட ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்டேஜ். மாட்பஸ் TCP/IP இதுவும் ஒரு கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால். இதில் வந்து என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா, மாட்பஸ் மாஸ்டர், மாட்பஸ் ஸ்லேவ், TCP/IP நெட்வொர்க். மாட்பஸ் மாஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, வந்து கம்யூனிகேஷன் வந்து ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணோம். ஸ்லேவ் வந்து அந்த ரெக்வெஸ்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம். TCP/IP நெட்வொர்க்னால் கம்யூனிகேஷன் ஓவர் ஈத்தர்நெட். நெக்ஸ்ட் வந்து எப்படி இது யூஸ் ஆகும்னா, மாட்பஸ் மெசேஜஸ் வந்து TCP/IP வந்து பேக்கெட்ஸாக என்கேப்சுலேட் மெசேஜை வந்து என்கேப்சுலேட் பண்ணி, அதுக்கப்புறம் ஈத்தர்நெட் வழியாக IP அட்ரஸு யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அந்த மெசேஜை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். தென் இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னா, ஹை ஸ்பீடு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், ரிலையபிள் கம்யூனிகேஷன் வித்தவுட் எரர் செக்கிங், அப்புறம் ரெடியூஸ் கேபிள் ஒயரிங் காஸ்ட்டு. இதை எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கன்னா, ரிமோட் மானிட்டரிங் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்டு. அடுத்த வந்து டேட்டா எக்ஸ்சேஞ்சு வந்து PLCக்கும் SCADA சிஸ்டத்துக்கும் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இடத்துல. அடுத்த ERP, MES, குவாலிட்டி கண்ட்ரோலு, இன்ஸ்பெக்ஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இடத்துலலாம் யூஸ் பண்ணுறாங்க. இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, ஃபாஸ்டர் கம்யூனிகேஷன் ஸ்பீடு, அடுத்த லென்த்தான கேபிள் வச்சு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஈஸியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம்.
இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இதுக்கு வந்து டிசிபி/ஐபி கான்ஃபிகரேஷன் செட்டப் பண்ணுறதுக்கு தேவைப்படுது. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஓல்டர் டிவைஸில் வந்து கம்பேட்டபிலிட்டியாக இருக்காது, அந்த இஷ்யூஸ் இருக்கும்.